ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் வகுப்பு முதல் பருவம் தமிழில் இருக்க இயல் 1க்கான புக் பேக் 1 மார்க்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இயல் 1 என்ன அப்படின்னு பார்த்தோங்கன்னா அமுதத்தமிழ். அதில் முதல் செய்யுள் எங்கள் தமிழ். இதற்கான புக் பேக் வினாக்கள் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகல. முதல் வினா, நெறி என்னும் சொல்லின் பொருள். நெறி என்றால் வழி என்பது பொருள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் வினா, குறளாகும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது குறள் கூட்டல் ஆகும். செகண்ட் ஆப்ஷன். மூணாவது வினா, வான் கூட்டல் ஒளி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வானொலி. செகண்ட் ஆப்ஷன். அடுத்து நயம் அறிகையில முதல் வினா, எங்கள் தமிழ் பாடலில் முதல் எழுத்து ஒன்று போல் வரும் மோனை சொற்களை எடுத்து எழுதுக. முதல் எழுத்து ஒரே மாதிரி வந்தது அப்படின்னா அதைய மோனை சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு அருள்நெறி அதுவே அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா மோனை சொற்கள் அதில் என்ன இருக்குது அப்படின்னா அதுவே அப்படிங்கிறது இருக்கும். ஆங்கிற எழுத்து முதல் எழுத்தாக வர்ற மாதிரி எடுத்து எழுதணும். ஸோ அதுவே அப்படிங்கிறது விடை. அடுத்தது அன்பும். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அன்பும் அப்படிங்கிற வேர்டு வரும். அடுத்து அறமும். அடுத்தது அச்சம். இந்த சொல் அனைத்துலேயுமே பார்த்தோம் அப்படின்னா முதல் எழுத்து ஆ அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ முதலாவது வினாவிற்கான விடை இதை ரைட் பண்ணிக்கோங்க. அடுத்து இரண்டாவது வினா பார்க்கலாம். செகண்ட் வினா, எங்கள் தமிழ் பாடலில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் எதுகை சொற்களை எடுத்து எழுதுக. இரண்டாம் எழுத்து ஒரே மாதிரி வந்தால் அதைய எதுகை சொற்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எக்ஸாம்பிள் அருள் பொருள்னு கொடுத்துருக்காங்க. இதில் இரண்டாம் எழுத்து ரூ அப்படிங்கிறது ஒரே மாதிரி வந்திருக்கு. அதே மாதிரி இந்த எங்கள் தமிழ் பாடலில் எந்த சொற்கள் இது மாதிரி வருது அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதணும். ஸோ அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இங்கே அன்பும் அப்படிங்கிற வேர்டு இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இன்பம் அப்படிங்கிற வேர்டு இருக்கும். அன்பும் அடுத்து இன்பம். இதில் பார்த்தோம் அப்படின்னா இரண்டாம் எழுத்து இன் அப்படின்னு சொல்லி ஒரே மாதிரி வருது. ஸோ அன்பும் அடுத்து இன்பம் அப்படிங்கிற சொல் வரும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொல்லா எல்லாம் அப்படிங்கிற சொல் வரும். கொல்லா அடுத்து எல்லாம். கொல்லாம் அப்படிங்கிறதுல இரண்டாம் எழுத்து இல் வந்திருக்கு. எல்லாம் அப்படிங்கிறதுலையும் இரண்டாம் எழுத்து இல் வந்திருக்கு. ஸோ இதற்கான விடையும் ரைட் பண்ணிக்கோங்க. அடுத்து மூன்றாவது வினா, எங்கள் தமிழ் பாடலில் இறுதி எழுத்து ஒன்று போல் வரும் இயைபு சொற்களை எடுத்தெழுதுக. கடைசி எழுத்து ஒரே மாதிரி வந்தது அப்படின்னா அதைய இயைபு சொற்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிள் தரலாகும் குறளாகும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதில் கடைசி எழுத்து இம் அப்படின்னு சொல்லி ஒரே மாதிரி முடிஞ்சிருக்கு. ஸோ இதே மாதிரி வேறு சொற்கள் பார்த்தோம் அப்படின்னா புகழாது, புகழாது. அடுத்து இகழாது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா கடைசி எழுத்து தூண் முடிஞ்சிருக்கு. இந்த சொல்லையும் கடைசி எழுத்து தூண் முடிஞ்சிருக்கு. ஸோ இது இயைபு சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி ஊக்கிவிடும் போக்கிவிடும். ஊக்கிவிடும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா போக்கிவிடும். இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா கடைசி எழுத்து இம் அப்படின்னு சொல்லி ஒரே மாதிரி முடிஞ்சிருக்கு. ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இயைபு சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு வேணும்னா ரைட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒன்றல்ல இரண்டல்ல அப்படிங்கிற செய்யுள் பகுதிக்கான புக் பேக் வினாக்கள் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகல. முதல் வினா, பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம். பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் பரணி இலக்கியம். தேர்ட் ஆப்ஷன். அடுத்து வானில் டேஸ் கூட்டம் திரண்டால் மழை பொழியும். வானில் முகில் கூட்டம் திரண்டால் மழை பொழியும். முகில் அப்படின்னா மேகம் அப்படின்னு சொல்லி பொருள்படும். அதனால தான் இதற்கு இந்த விடையை சொல்கிறோம்.
அடுத்து மூன்றாவது வினா, இரண்டல்ல என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. 2 கூட்டல் அல்ல என பிரியும். லாஸ்ட் ஆப்ஷன். அடுத்து நான்காவது வினா, தந்துதவும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. தந்து கூட்டல் உதவும், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து ஐந்தாவது வினா, ஒப்புமை கூட்டல் இல்லாத என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஒப்புமை இல்லாத, தேர்ட் ஆப்ஷன். அடுத்தது உரைநடை, பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் காண புக் பேக் 1 மார்க்ஸ் பார்க்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகல. முதல் வினா பாருங்க, மொழியின் முதல் நிலை பேசுதல் டேஸ் ஆகியனவாகும். பேசுதல் கேட்டல் ஆகியனவாகும், செகண்ட் ஆப்ஷன். அடுத்து இரண்டாவது வினா, ஒளியின் வரி வடிவம் டேஸ் ஆகும். ஒளியின் வரி வடிவம் எழுத்து ஆகும், செகண்ட் ஆப்ஷன். அடுத்து மூன்றாவது வினா, தமிழின் கிளை மொழிகளுள் ஒன்று. தமிழின் கிளை மொழிகளுள் ஒன்று தெலுங்கு, தேர்ட் ஆப்ஷன். அடுத்து நான்காவது வினா, பேச்சு மொழியை டேஸ் வழக்கு என்றும் கூறுவர். உலக வழக்கு என்றும் கூறுவர், செகண்ட் ஆப்ஷன். சரியா தவறால முதல் வினா பாருங்க, மொழி காலத்திற்கு ஏற்ப மாறுகிறது என்பது சரி. எழுத்து மொழி காலம் கடந்தும் நிலைத்து நிற்கிறது என்பதும் சரி. பேசுபவரின் கருத்திற்கு ஏற்ப உடனடி செயல்பாட்டிற்கு உதவுவது எழுத்து மொழி என்பதும் சரி. நான்காவது வினா, எழுத்து மொழியில் உடல் மொழிக்கு வாய்ப்பு அதிகம் என்பது தவறு. எழுத்து மொழியில் உடல் மொழிக்கு வாய்ப்பு குறைவு. பேச்சு மொழியில் தான் பார்த்தோம் அப்படின்னா உடல் மொழிக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். பேச்சு மொழி சிறப்பாக அமைய குரல் ஏற்றத்தாழ்வு அவசியம் என்பதும் சரி. அடுத்து ஊடகங்களை வகைப்படுத்துக. எழுத்து மொழி பேச்சு மொழி ரெண்டெண்ணம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எழுத்து மொழியில் பார்த்தோம் அப்படின்னா எழுத்து மொழியில் செய்தித்தாள், அடுத்து நூல்கள், அடுத்து மின்னஞ்சல். இந்த மூன்றும் பார்த்தீங்க அப்படின்னா எழுத்து மொழியில் வரும். செய்தித்தாள், நூல்கள், மின்னஞ்சல். அடுத்து பேச்சு மொழியில் பார்த்தோம் அப்படின்னா வானொலி, பேச்சு மொழியில் வானொலி. அடுத்து தொலைக்காட்சி, தொலைக்காட்சி அப்படிங்கிறதும் பேச்சு மொழி. அடுத்து திரைப்படம் என்பதும் பேச்சு மொழி. இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பேச்சு மொழியில் வரும். அடுத்து குருவினா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சொலவடைகள் அப்படிங்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா புக் பேக் வினாக்கள் இல்லை. அடுத்து இலக்கணமில் குற்றியலுகரம் குற்றியலிகரமில் புக் பேக் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. இலக்கணமில் அதற்கான விடை பார்க்கலாம். பொருந்தாத சொற்களை எடுத்து எழுதுகல. ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பொருந்தாத சொல் கரு. குசுடு துபுரு எழுத்தில் தான் கடைசி எழுத்து முடிய வேண்டும் குற்றியலுகரத்தில். இந்த ரூ அப்படிங்கிறது வராது. ஸோ இதில் பொருந்தாதது கரு. அடுத்து இரண்டாவதுக்கு பார்த்தோம் அப்படின்னா பஞ்சு அப்படிங்கிறது இதில் பொருந்தாதது. ஏன்னு பார்த்தோன்னா மற்ற மூன்றும் கசட தபர, அதாவது வல்லின குற்றியலுகரமில் வருது. பஞ்சு அப்படிங்கிறது அதில் பொருந்தாதது. ஃபஸ்ட்டு கரு அப்படிங்கிறது பொருந்தாதது. அடுத்து மூன்றாவது வினா, பொருந்தாதது அது அப்படிங்கிறது பொருந்தாது. அது அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா குற்றியலுகர சொற்கள்லேயே வராது. அது அப்படிங்கிறது முற்றியலுகர சொல். ஆறு, மாசு, பாகு அப்படிங்கிறது தான் பார்த்தோம் அப்படின்னா குற்றியலுகர சொற்கள். ஸோ பொருந்தாதது அது. அடுத்து நான்காவது வினா, பொருந்தாதது அரசு. அரசு அப்படிங்கிறது நெடில் தொடர் குற்றியலுகரமில் வரும். மற்ற மூன்றும் பார்த்தோம் அப்படின்னா இடைத்தொடர் குற்றியலுகரமில் வரும். ஸோ பொருந்தாதது அரசு அப்படிங்கிறது. அடுத்து ஐந்தாவது வினா, பொருந்தாதது எஃகு. எஃகு அப்படிங்கிறது மட்டும் ஆயுத தொடர் குற்றியலுகரம், அதனால் பொருந்தாதது எஃகு. அடுத்தது கீழ்காணும் சொற்களை குற்றியலுகர வகையின் அடிப்படையில் வகைப்படுத்துக. ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நெடில் தொடர். நெடில் தொடரில் பார்த்தோம் அப்படின்னா ஆறு அப்படிங்கிறது நெடில் தொடரில் வரும். ஏடு அப்படிங்கிறதும் நெடில் தொடர். அடுத்து காசு அப்படிங்கிறதும்
நெடில் தொடர் குற்றியலுகரம்ல வரும். ஆயுத தொடர் குற்றியலுகரம்ல எஃகு அப்படிங்கிறது ஆயுத தொடர் குற்றியலுகரம். விறகு அப்படிங்கிறது உயிர் தொடர் குற்றியலுகரம். வன் தொடர் குற்றியலுகரம்ல பார்த்தோம் அப்படின்னா எட்டு உலக்கு என்பது வன் தொடர் குற்றியலுகரம். மென்தொடர் குற்றியலுகரம்ல பார்த்தோம் அப்படின்னா பந்து கரும்பு என்பது மென்தொடர் குற்றியலுகரம். அடுத்து இடைத்தொடர் குற்றியலுகரம்ல கொய்து என்பது இடைத்தொடர் குற்றியலுகரம்ல வரும். வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு ஏற்ப தொடரில் அழுத்தம் தர வேண்டிய சொற்களை எடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லுவாங்க. தொடர் என்ன அப்படின்னா கோதை கவிதையை படித்தாள் அப்படிங்கிறதா தொடர். அதற்கான விடை கோதை எதை படித்தாள். அப்போ அழுத்தம் தர வேண்டிய சொல் கவிதையை. கவிதையை என்பது அழுத்தம் தர வேண்டிய சொல். கவிதையை படித்தது யார்? இதில் அழுத்தம் தர வேண்டிய சொல் கோதை. அடுத்து கோதை கவிதையை என்ன செய்தாள்? இதில் அழுத்தம் தர வேண்டிய சொல் படித்தாள் என்பது. வீடியோவை பாஸ் பண்ணிட்டு எழுதிக்கோங்க. அடுத்தது திணை இரண்டு வகைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திணையின் வகைகள் இரண்டு. அது உயர்திணை அஃறிணை. உயர்திணை அப்படின்னா 6 அறிவுடைய மனிதர்களை குறிப்பது மட்டும் உயர்திணை. மற்ற பறவைகள் விலங்குகள் தாவரங்கள் இந்த மாதிரி இதுக்கப்புறம் உயிரற்ற பொருட்கள் மரம் செடி கொடி இந்த மாதிரியெல்லாம் குறிக்கிறது நம்ம அஃறிணை அப்படின்னு சொல்லுவோம். உயர்திணை அப்படிங்கிறது 6 அறிவுடைய மனிதர்களை குறிப்பது மட்டும் உயர்திணை. மற்றது எல்லாத்தையும் அஃறிணை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை வச்சு படத்திற்கு பொருத்தமான திணை எழுதுகன்னு சொல்கிறாங்க. அப்போ முதல் படம் என்ன வரும்? 6 அறிவுள்ள மனிதனை குறிக்கிறது. அதனால் இது உயர்திணை. அடுத்து பசு அப்படிங்கிறது 5 அறிவுள்ள விலங்கினை குறிக்கிறது. அதனால் இது அஃறிணை. அடுத்து 6 அறிவுள்ள மனிதனை குறிப்பதால் இது உயர்திணை. கீழ்காணும் சொற்களை உயர்திணை அஃறிணை என வகைப்படுத்துக. அதேதான் 6 அறிவுள்ள மனிதர்களை குறித்தால் அது உயர்திணை. இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா முகிலன் அப்படிங்கிற ஒரு பையனை குறிக்குது. அதனால இது உயர்திணை. அடுத்தது கயல்விழி என்பது உயர்திணை. அடுத்து தழைவி என்பதும் உயர்திணை. அடுத்து ஆசிரியர் என்பதும் உயர்திணை. அடுத்து சுரதா என்பதும் உயர்திணை. சுரதா அப்படிங்கிற ஆசிரியரை குறிக்கிறது. அடுத்தது அஃறிணையில் பார்த்தோம் அப்படின்னா வயல் என்பது அஃறிணை. குதிரை என்பது அஃறிணை. கடல் என்பதும் அஃறிணை. புத்தகம் என்பது அஃறிணை. மரம் என்பது அஃறிணை. இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அஃறிணை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது மொழியோடு விளையாடல தொகை சொற்களை விரித்து எழுதுக. இருதிணை இப்போ தான் பார்த்தோம். இருதிணை அப்படிங்கிறது உயர்திணை அஃறிணை. முக்கணி அப்படின்னு பார்த்தோன்னா முக்கணி என்பது மா பலா வாழை என்பது முக்கணி. முத்தமிழ் என்பது இயல் இசை. நாடகம் என்பது முத்தமிழ். அடுத்தது நாற்றிசை என்பது வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு என்பது நாற்றிசை. ஐவகை நிலம் என்பது குறிஞ்சி முல்லை மருதம். அடுத்து சொல்கிற ரைட் பண்ணிக்கோங்க. நெய்தல் பாலை என்பது ஐவகை நிலம். ஐவகை நிலம் என்பது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல்
அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பாலை அப்படிங்கிறது ஐவகை நிலம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து ரைட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அறுசுவை அப்படிங்கிறது பார்க்கலாம். இங்கிருந்து ரைட் பண்ணுறேன், நீங்கள் ரைட் பண்ணிக்கோங்க. இனிப்பு, அறுசுவை என்பது இனிப்பு, புளிப்பு, அடுத்து கார்ப்பு, அடுத்து துவர்ப்பு, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உவர்ப்பு, கசப்பு என்பது அறுசுவை. இதையும் வந்து ரைட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கட்டங்களில் உள்ள எழுத்துக்களை மாற்றி மேலிருந்து கீழாகவும் இடமிருந்து வலமாகவும் எழுதினால் ஒரே சொல் வருமாறு கட்டங்களில் எழுதுக. இதற்கு பார்த்தோம் அப்படின்னா விடை ஃபஸ்ட்டுக்கு மதகு. ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா மதகு, மா தா ஹூ மதகு. அடுத்தது தந்தி, தா இன் தி தந்தி. அடுத்தது குதிரை, கு தி ரை குதிரை. இதையும் ரைட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்க்கலாம். இரு பொருள் கொண்ட ஒரு சொல்லால் நிரப்புக. மழலை பேசும் மொழி அழகு, இனிமை தமிழ் மொழி அழகு. அடுத்து இரண்டாவது வினா. அன்னை தந்தையின் கைப்பிடித்து குழந்தை நடை பழகும். அறிஞர் அண்ணாவின் சிறப்பு அவரது அடுக்குமொழி நடை. அடுத்து மூன்றாவதுக்கு பார்க்கலாம். நீ அறிந்ததை பிறருக்கு சொல். எழுத்து தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொல். அடுத்து நான்காவது வினா. உழவர்கள் நாற்று நட வயலுக்குச் செல்வர். நாற்று நட வயலுக்குச் செல்வர். குழந்தையை மெதுவாக நட என்போம். அடுத்து ஐந்தாவது வினா. நீதிமன்றத்தில் தொடுப்பது வழக்கு. நீதிமன்றத்தில் தொடுப்பது வழக்கு. நீச்ச தண்ணி குடி என்பது பேச்சு வழக்கு. ஓகே, இதோட பார்த்தீங்க அப்படின்னா இயல் 1 இருக்க புக் பேக்கில் இருக்க 1 மார்க் எல்லாத்துக்கும் ஆன்சர்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் இயல் 2க்கு பார்க்கலாம். தேங்க்யூ.